Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 994329 99940. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக சார். சார், ஒரு முக்கியமான தமிழ்நாட்டின் பேசுபொருள் தினமலரில் வெளியான ஒரு செய்தி, அதில் அவர்கள் குறிப்பிட்டிருந்த வாக்கியங்கள், இதில் இப்போ இன்னைக்கு 2வது நாளாக அதனுடைய மறுப்போ வருத்தமோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்ட பொழுது, ஒரு முதல் பக்கத்தில் வந்த ஒரு செய்திக்கு முதல் பக்கத்திலேயே வருத்தம் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்போ மீண்டும் அது கவனிக்கப்பட்டுட்டு வருது. இன்னைக்கு என்ன அவங்ககிட்ட இருந்து பதில் வந்திருக்குன்றது போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் குறித்த உங்களுடைய முதல் பார்வையிலிருந்து ஆரம்பிச்சலாம். அதாவது இந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு நாளைக்கு காலையில் 2 வேளை உணவு சாப்பிடக்கூடிய நிலைமை, ஒரு காலையிலே 2 வேளை உணவு சாப்பிடக்கூடிய நிலைமை குழந்தைகளுக்கு ஏற்படுது. 8லேருந்து 9க்குள்ளே நார்மலாக ஸ்கூல் வைக்கிறாங்க. ஆனால் குழந்தைகளை தயார்படுத்தி அனுப்பும்போது சாப்பாடு கொடுத்து வீட்டில் அனுப்பிடுறாங்க. பிறகு பள்ளிக்கூடங்களில் காலை சிற்றுண்டி வருது. எல்லா தாய்மார்களும் ஒரு வேலை மிச்சம் நினச்சி அனுப்புறதில்லை. சில பள்ளிக்கூடங்களில் சில வீடுகளில் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காமல் போயிட்டா என்ன ஆகுது, லேட் ஆகிட்டா என்ன ஆகுது, சாப்பாடு பிடிக்காமல் போயிட்டா என்ன ஆகுதுன்னு பயத்தில் அவங்க வீட்டிலேயே கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ குழந்தைய வீட்லேயும் ஸ்கூல்லையும் 2 வேளை சாப்பிடக்கூடிய நிலைமை ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இது பெற்றோர்கள், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்களுடைய குரூப்பில் ஒரு தலைமை ஆசிரியர், அரசு பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அனுப்புன ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோடைய எக்ஸ்டென்ஷன். அவர் நான் எந்த பள்ளிக்கூடம் குறிப்பிட விரும்பலை, அது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துடைய அரசு பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர் பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மெசேஜ் அனுப்புகிறார். எங்களுக்கு இப்படி சிரமம் ஏற்படுது, நம்புங்க, டெய்லி சாப்பாடு போட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த சிக்கல் இல்லை, டெய்லி சாப்பாடு போட்டுருவோம். ஸோ இருக்குமோ இருக்காது நினச்சி நீங்கள் சாப்பாடு கொடுத்து அனுப்ப வேண்டாம், குழந்தைங்க சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட் போகிறதுக்காக குழந்தைங்க கேட்குதுங்கிறது வரைக்கும் டீட்டெயிலாக ஒரு எலாபரேட்டான மெசேஜ். அந்த மெசேஜை நான் பார்த்துட்டேன். நேற்று நான் பார்த்துருந்தது 24 hours முன்னாடி நான் பார்த்தது தமிழக முதலமைச்சருடைய அந்த ட்வீட் மட்டும்தான், சரிங்களா? அப்போ அந்த செய்தியுடைய முழு தன்மை கிடைக்கல. அப்புறம் நம்ம விசாரிக்கும் போது செய்தி முழுசாக என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். அந்த செய்தி போட்டதில் பெரிய தப்பே இல்லை. அந்த செய்தி போட்டதில் பெரிய, நான் ஃபுல்லாக படிச்சிட்டேன். ஒரு ஐயோ இப்படியா ஒரு மேட்டர் போடுவீங்க அப்படின்னு ஒரு மேட்டர் இல்லை. ஏன்னா இதுக்கு அரசு பள்ளி தலைமை ஆசிரியருடைய ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அவங்க பேரண்ட்ஸ் குரூப்புக்கு போட்டதான் காரணமாக இருந்திருக்கு. அந்த மெசேஜ் உண்மை, அந்த குரூப் உண்மை, அதை எடுத்து அவங்க செய்தியாக போட்டிருக்கிறாங்க. அந்த மெசேஜை நான் என்னன்னு பார்த்துட்டேன். ஆனால் அந்த போட்ட தலைப்பு, அதாவது கக்கூஸ் நிரம்பி வழியுது அப்படின்னு போட்ட தலைப்பு ஆக்வர்ட் ஆயிடுச்சு, அருவருப்பாக இருக்குது, அதை ஏற்க முடியாதா இருக்குது. முதல்ல அப்படி போடக்கூடாது. அதனால் நமக்கு எந்த விதமான ஏற்பும் இல்லை. அது சேலம் ஈரோடுங்கிற 2 எடிஷனில் மட்டுமே தினமலருக்கு மொத்தம் 12 எடிஷன் இருக்குது. 2 எடிஷனில் மட்டும்தான் வந்து. அந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 7-8 எடிஷனுக்கு ஆசிரியர் இருக்கக்கூடிய திரு கி. ராமசுப்பு அவர்கள் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஏற்கத்தக்கதல்ல, அருவறுக்கத்தக்கது, கண்டிக்கிறோம்னு தமிழக முதலமைச்சர் என்னென்னலாம் வார்த்தை போட்டிருந்தாரோ அதற்கு குறைவில்லாத வார்த்தைகளோட அந்த குழுமத்திலிருந்தே அதை கண்டிச்சிருக்கிறாங்க. ஸோ அது ஏற்புடையதில்லை அப்படிங்க. இது ஒரு பக்கம் நம்ம பார்ப்போம். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு அரசு அதோடைய செயல்பாடுகளை விமர்சித்து வரும்போது இப்படி எழுதலாமா அப்படின்னு வருது. தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கேள்வியாக வச்சா நம்ம பின்னாடி பேசுவோம். இல்லை, கண்டிப்பாக இப்போ அந்த கேள்விக்கு நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆனால் இப்போது தினமலர் பக்க சைடில் இருந்து இதெல்லாமே மறுத்தாலும் இது பண்ணாலும் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த வார்த்தையை நீங்களும் தவறுன்னு ஒத்துக்கிறீங்க. அந்த விஷயம்தான் மக்களோட பார்வையில் எப்படி போய் சேருமோ, இவங்க ஏன் இப்படியான ஒரு பார்வை அப்படிங்கிறத இங்கே பார்ப்பனியும் ஒரு ஆதிக்க ஒரு மனோபாவம் அப்படிங்கிறதோட ஒற்றுமைப்படுத்தி தானே இப்போ இதனுடைய எதிர்ப்பு. இல்ல, அதாவது ஒரு ஆதிக்க மனநிலையிலிருந்து தனக்கு வன்னியம், நாடாரியம், தேவரியம், பட்டியலீனியம் அப்படின்னு வச்சிருக்கீங்களா? இல்ல, இந்த ஒரு ஊர்ல வன்னியர்களுக்கும் வன்னியர்களுக்கும் பட்டியலுக்கும் சண்டை வருதா? ஒரு ஊர்ல முக்குளத்தூருக்கும் பட்டியலுக்கும் சண்டை வருதா? ஒரு ஊர்ல நாடார்களுக்கும் பட்டியலுக்கும் சண்டை வருதா? ஒரு ஊர்ல பிள்ளைமாருக்கும் பட்டியலுக்கும் சண்டை வருதா? நீங்க என்னைக்காவது பிள்ளைமாரியம், நாடாரியம், வன்னியரியம், தேவரியம் சொல்லியிருக்கீங்களா? என்ன பார்ப்பனியம் சொல்லுங்க. இல்ல, அதை கூட உள்ளடக்கியதாக தான் இந்த சனாதனத்தின் அடிப்படையில் தான் இந்த விஷயம். சனாதனம் என்னது? சனாதனம் அப்படிங்கிறது தனக்கு கீழே ஒரு வர்ணாசிரம கொள்கைகள் அப்படிங்கறதெல்லாம் வச்சு அதன்படி. சனாதனம்னா என்ன சொல்லுங்க, அது விளக்கமா? சனாதனம் எதை குறிப்பிடுறோம்? நம்ம
அதான் சார், சனாதனம் அப்படிங்கிறது தான் ஒரு அந்த மனு அப்படின்ற அந்த அடிப்படையில வகுக்கப்படுற வர்ணாசிரமங்கள் அப்படிங்கிற அந்த வரிசையில தனக்கு கீழே உங்களுக்கு என்ன தெரியும்? அது அது வந்து ஒரு ஒரு தொகுப்பு, ஒரு வகுக்கப்பட்ட ஒரு விஷயமே நான் நினைக்கிறேன். இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய. அதற்கு முன்னாடி 100 இருக்குது. அதுக்கப்புறம் எதை நீங்க சேர்த்துக்க போறீங்க? அதற்கு முன்னாடி 100 இருக்கு, அதற்கு பின்னாடி 100 இருக்கு. எதை நீங்க ஏற்க? அதுதான் இப்ப ஆல்ரெடி இருந்த இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு என்ன இருக்கு? கான்ஸ்டிடியூஷன் இருக்குதா? இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் இருக்கா? மனு தர்மம் இருக்குதா? மனு தர்மம் தான் இருக்கு. ரைட்டா? அதான உங்க பாயிண்ட். அதான கம்ப்ளைண்ட் பண்றீங்க. மனு தர்மம் இருக்குன்னா நீங்க 75 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஆட்சியில? தமிழ்நாட்டுல 55 வருஷமா தமிழ்நாட்டுல 55 வருஷமா திராவிட இயக்கங்கள் இருக்கு. ஏன் மனு தர்மத்தை காலி பண்ண முடியல? ஏன் மனு தர்மம் இன்னும் அமல்ல இருக்குது? இந்தியாவில் 75 வருஷமா குடியரசு ஓடிட்டு ஏன் உங்களால மனு தர்மத்தை காலி பண்ண முடியல? அப்ப ஆட்சியாளர் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க எல்லா நல்லதுக்கும் திராவிட இயக்கங்கள் பேர் சொல்றீங்கல்ல. தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு, ஊட்டச்சத்து நம்பரா இருக்கு, உயர்கல்வியில நம்பரா இருக்கு, ஆரம்ப சுகாதார நம்பர் 1 இருக்கு, எல்லாமே பெருமைப்படுறீங்கல்ல. அப்ப இதெல்லாம் தப்பா இருக்குன்னு அதுக்கு மனு தர்மமா? நம்பர் 1 இருக்கிறதுக்கு நீங்க பெருமை. அப்ப நீங்க மனு தர்மத்துல கொடுக்கணும். தமிழ்நாடு அத்தனையும் சிறந்து விளங்குவதற்கான காரணம் மனு தர்மம், பார்ப்பனியம் அப்படிலாம் சொல்லிருக்கணும். தமிழ்நாடு சுகாதாரத்துல நம்பர் 1 இருக்கு, உயர்கல்வியில நம்பர் 1 இருக்கு, மாணவர் சேர்க்கையில நம்பர் 1 இருக்கு, படிப்புல நம்பர் 1 இருக்கு, ஊட்டச்சத்துல நம்பர் 1 இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லுங்க. பின்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மோசமான விளைவுக்கும் பார்ப்பனிய காரணம் நானும் ஒத்துக்கிறேன். எல்லா நல்லதுக்கும் திராவிட இயக்கங்கள் காரணம், எல்லா கெட்டதுக்கும் பார்ப்பனியம். என்னங்க எனக்கு ஒன்றும் புரியல. உங்க வீட்டுல குழந்தை இருக்குதுங்க, அந்த குழந்தை நல்லா படிக்குது, அம்மா படிக்க வைக்கிறாங்க. நல்லா படிக்க வச்சு அம்மா படிக்க வைக்கிறாங்க. சர்டிபிகேட் வாங்கும்போது மட்டும் அப்பா போடுவாங்க, தருதலையா போட மட்டும் அப்பா சொல்லுவாங்களா? அப்ப பிள்ளைய வளர்க்கலன்னு நீங்க யார் நல்லா வளர்த்தாங்கன்னு சொல்லுவீங்க, அவர் தான் தப்பா வளர்த்தாங்கன்னு சொல்லணும். இதுக்கு வேற ஒரு ஆள், அதுக்கு வேற ஆளா? இதுக்கு வந்து சப்ஸ்டியூட்டா ஒரு அடி வாங்குறதுக்கு ஒரு ஆளா, ஒரு கம்யூனிட்டியா? சும்மா நாட்டுக்கு திருமாவளவன் சொல்லிட்டு இருக்கிறாருங்கிறக்காவே நீங்க சொல்லிட்டு இருக்க கூடாது. அவர் சொல்ல மனு தர்மம், எங்க மனு தர்மத்துல எரிக்கிறோம், பெண்களை எரிக்கிறோம், பெண்களை பத்தி இழிவா பேசிட்டாங்க இருக்கிறோம். பெண்களை பத்தி பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்க பாருங்க. தமிழை உயர்த்தி பிடிக்கிறீங்க, தமிழ்நாடு தமிழை உயர்த்தி பிடிக்கலங்க, தமிழ்நாடு தமிழர்கள் உயிர் மூச்சு சொல்றாங்கல்ல, திருக்குறளை ஏற்கிறீங்கல்ல, திருக்குறள் தமிழ்நாடு அரசு மறுக்குதா? திமுக மறுக்குதா? நீங்க மறுக்கிறீங்களா? திருக்குறளை பத்தி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? உணவு பொருள் அலங்கார பலகாரங்கள் பல வச்சுட்டு ஒரு வேற ஒண்ண வச்ச மாதிரி சொல்றாரு. நான் அதை சொல்ல விரும்பல. இந்த பிரச்சனை நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ, தினமலர் என்ன சொன்னதா சொன்னீங்களோ அதை எழுதுறார் பெரியார். எதங்க? எதை? திருக்குறளை பெரியார் சொல்கிறார். என்ன செய்ய போறீங்க நீங்க? அப்ப இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நம்ம இன்னைக்கு ஃபீல் பண்றோம். நான் ஆமான்றேன், தினமலர் அப்படி பயன்படுத்திருக்க கூடாதுன்றேன், அருவருக்கத்தக்கதுன்ற இதே வார்த்தைய அவங்களா கக்கூசுன்னு போட்டாங்க. இவர் வந்து அது வேற ஒரு வார்த்தையை போறார். யாரு? பெரியார். எதை பத்தி? திருக்குறளை பத்தி. திமுக ஏற்குதா? அதிமுக ஏற்குதா? திராவிடர் கழகம் ஏற்குதா? நாம் தமிழர் ஏற்குமா? தேமுதிக இருக்குமா? மதிமுக இருக்குமா? தமிழர் இயக்கங்கள் திராவிட இயக்கம் சொல்லக்கூடியதா இருக்கும். நான் காங்கிரஸ் பிஜேபி விட்டுறேன், கம்யூனிஸ்டே விட்டுறேன். தமிழர் இயக்கங்கள் திராவிட இயக்கம் சொல்லி யாரா ஏற்பாங்களா? இத இல்லன்னு சொல்லுங்க. போய் ரிசர்ச் பண்ணுங்க. பாண்டே தப்பா சொல்லிட்டாருங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்புறம் சும்மா மனு இல்லாத உள்ளத்துக்கு பிடிச்சுக்கிட்டு இல்ல இப்போ ஆனா அது இல்லைன்னு தான் இப்ப எடுத்துக்கிறதா? இப்ப இந்த வகையில அவங்க சொல்றதோட நோக்கம் இப்போ இந்த இடத்துல இது தப்பு, அந்த வகையில இந்த பாயிண்ட் இந்த மனோபாவத்தோட அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க. அப்படின்னா உங்க முன்னாடி ஒரு கேமராமேன் இருக்கிறார். அவர் போற போது ஒரு பொண்ணை கையை பிடிச்சிருந்தார். நான் வந்து ஐ தமிழ் தான் வந்து ஓனர் தான் அதுக்கு பொறுப்புன்னா ஒத்துக்குவீங்களா சார்? கண்டிப்பா கிடையாது. ஏன் சார் ஒத்துக்க மாட்டீங்க சார்? கையை பிடிச்சிருந்தது ஒரு பொம்பளை பிள்ளை கை பிடிச்சது சமூக தீங்கா இல்லையா சார்? அது தனிப்பட்ட வாரம் சொல்லுவீங்களா? அது அவர்களுக்குள்ள. நான் சொல்றது காதலிக்கிற பத்தி இல்ல, கையை பிடிச்சிருந்தாரு. புரியுதுங்களா? உங்களுடைய ஸ்டாஃப் கையை பிடிச்சிருந்தாரு. உங்க ஓனர் பொறுப்பா இல்லையா? இல்ல. அப்ப ஒரு ஆளு ஒரு ஸ்டாஃப் எழுதின ஒரு தலையங்கத்துக்கு பார்ப்பனி அந்த ஓனரே பொறுப்பாவாரா தெரியாது. ஓகே, அந்த ஓனர் பொறுப்பாயிட்டாரு. அப்படி ஓனர்னா நீங்க தினமலர் ஓனர் சரியில்லைன்னு சொல்லுங்க, நான் பேசாம இருக்கேன். தினமலர் சரியில்லைன்னு சொல்லுங்க, பேசாம இருக்கேன். தினமலர் ஓனர் சரியில்லைன்னு சொல்லுங்க, பேசாம இருக்கேன். பார்ப்பனியம்னா இருக்கக்கூடிய அத்தனை பார்ப்பன வந்துடுறாங்கல்ல. சனாதனம்னா நீங்களும் சனாதனம்னா இந்து மதம் அர்த்தங்க. நல்லா தெரிஞ்சுக்க. சனாதனம்னா யாரோ சொல்றாங்க அப்படியே அடுக்கு கிடுக்குன்னு ஏதாவது யோசிக்காது. சனாதனம்ங்கிறது இந்து மதத்தோட இன்னொரு வார்த்தை. ஆதியமற்றது, அந்தமுமற்றது, எப்போதும் இருக்கக்கூடியது, சாஸ்வதமானது இந்து மதம். இந்து மதத்துக்கு தான் சனாதனம் பேர். நீங்க போய் லெக்சிகன் பாருங்க, டிக்ஷனரி பாருங்க, கோர்ட் என்ன சொல்லிருக்கு பாருங்க. ஊர்ல எல்லாரும் சனாதனம் சொல்றாங்க, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. சனாதனம் இஸ்லாத்த சனாதனம் சொல்லுவீங்களா? கிறிஸ்டியானிட்டி சனாதனம். ஒரு நிமிஷம் இருங்க. சனாதனம் ஒரே நிமிஷம் முடிச்சாரு, 60 முடிச்சாரு. சனாதனம் இந்து மதத்தை சொல்லு. அப்ப ஒரு
எடிஷன்ல ஒரு ஆசிரியர் எழுதின ஒரு தப்பான விஷயத்துக்கு அவர் சாரல் அந்த சமூகம், அது வேற விஷயம், உங்களுக்கு தனிக்கதை. அவர் அந்த எடிட்டர், இந்த பர்டிகுலர் எடிட்டர், அந்த செய்தியை எழுதினவர் அந்த சமூகமா நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. யாரும் பண்ண மாட்டீங்க. அந்த ஓனர் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க நீங்க எழுப்பீங்க. ரைட், ஓகே. அப்ப அந்த ஓனரை நீங்க பேசுங்க. அந்த சமூகம் எப்படி இருந்துச்சு? சனாதனம் சொல்றது மூலமா ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களுக்கும் இழிவு வருது. சனாதனம் இதுதான் சொல்லி கொடுத்துன்னு சொல்றீங்க. என்ன கணக்கு? உங்களை மாதிரி ஆட்கள்லாம் பத்திரிகையாளர் சொல்லிட்டு வந்துட்டு நீங்க பார்ப்பனியம் காரணம் சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சார், நீங்க சரியான நடுவே பத்திரிகை சார், நீங்க சரியான பத்திரிகை இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஏங்க அந்த பாயிண்ட் ஆஃப் நீங்க அங்க போய் கேளுங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் எந்த பாயிண்ட் ஆஃப் நீங்க நான் கேக்குறேங்க. நாங்குநேர்ல கலவரத்துக்கு ஒரு ஈயம் சொல்லுங்க. நாங்குநேர்ல அந்த பையனை வெட்டினதுக்கு ஒரு ஈயம் சொல்லுங்க. எறையூர்ல வெட்டினதுக்கு ஒரு ஈயம் சொல்லுங்க. தென்காசியில குடுக்காதுக்கு ஒரு ஈயம் சொல்லுங்க. வேங்கவையில மலத்தை கலந்ததுக்கு ஒரு ஈயம் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஈயம் கிடையாதா? எந்த ஒரே ஈயம் தானே உங்களுக்கு பார்ப்போம். இந்த ஈயம் அது மத்தெல்லாம் பித்தளையா? ஒருத்தனா சிக்கனா அவன் பதில் பேச மாட்டான். அடிச்சு ஏறி முடிச்சு துவம்சம் பண்ணி என்னன்னா உங்களுக்கு கேட்கணும் அது கிடையாது. ஒருத்தன் கலவரம் பண்றான் சார், அப்ப சமூகத்தை பூரா சொல்லுவீங்களா? உடுமலை சங்கம் வெட்டி கொல்லப்பட்டாரா? அதுக்கு அவருடைய தகப்பனார் பெற்றோர்கள் காரணமா, அந்த கௌசல்யாவோட பெற்றோர்கள் காரணமா, ஒட்டுமொத்த சமூகம் காரணமா? அந்த கம்யூனிட்டி பூரா சொல்லுவீங்களா? உங்களுக்கு கட்ஸ் இருக்கா? கொலை ஏற்க முடியுமா சார்? ஆணவ கொலை தானே சார்? ஆமா இல்ல சொல்லுங்க, ரியாக்ட் ப்ளீஸ். ஆணவ கொலை தானே? அப்ப அது அவர்கள் செய்த தப்பா அந்த ஒட்டுமொத்த சமூகம்? நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதி அந்த சமூகத்தை பூரா பேசுங்க பாப்போம். ஒரு அரசியல்வாதி பேசுங்க. அதான் சார், எந்த சமூகத்தையும் பேசுங்க சார். எல்லா சமூகத்திலையும் இந்த மாதிரியான மனோபாவங்கள் இருக்கிறதுங்க சார். ஆனா அந்த விஷயத்தை தான் அப்ப திராவிட இயக்கங்கள் 75 வருஷமா நீங்க நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கம், மறுமலர்ச்சிக்கு காரணமான திராவிட இயக்கம், தமிழர்களை எழுதவும் படிக்கவும் அறிவும் கொடுத்து திராவிட இயக்கம் என்ன செஞ்சு சொல்லுங்க. 55 வருஷமா நீங்க ஆட்சியில் இருக்கீங்க. நீங்க வந்து நூற்றாண்டு கண்டுட்டீங்க, விட்டுருங்க. ஆட்சியில் 55 வருஷமா இருக்கீங்க. பேக் டு பேக் ஒரு கட்சி உள்ள வந்திருக்கா? பேக் டு பேக் 55 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அதாவது கல்வி, சமூக நீதி, அந்த வகையில முன்னாடி சமூக நீதி என்ன? ஏதோ வார்த்தையா சொல்லிட்டு சமூக நீதி என்ன? எல்லாருக்கும் எல்லாமும் செஞ்சிருக்கீங்களா? இல்ல செஞ்சிருக்கீங்களா? அப்புறம் எப்படி வெட்டி அருவாள் எடுத்து வெட்டிட்டு இருக்கிறான், மலத்தை கலந்துகிட்டு இருக்கிறான், மிட்டாய் கொடுக்க மாட்டேன்றான். நீங்க என்னங்க நீங்க வந்து முன்னாடிக்கு இப்ப மாறி இருக்குன்றீங்க? இருக்குங்க சார், நான் இல்லைன்னு சொல்றேன். தமிழக முதலமைச்சர் சரியா குறிப்பிட்டது போல சந்திரயான் ஏவோட காலத்துல மிட்டாய் கொடுக்க மாட்டேன்றான். அதை பத்தி பேச மாட்டேன்றீங்க. அது உங்களுக்கு கண்ணிலே தெரிய மாட்டேது. இல்ல அந்த விஷயம் குற்றம் தான், இல்லங்க அங்க யாரும் மறுக்கல. என்னைக்கா வாதம் பண்ணிருக்கீங்களா? உங்க சேனல்ல இருங்க. நான் சொல்றேன் கேளுங்க. நான் உங்களுக்கு நேரடி சவால் வைக்கிறேன். நான் உங்களுக்கு நேரடி சவால் வைக்கிறேன். நான் ஒரு விஷயம் குறித்து திமுகவினர் வந்து பேசும்போது அவங்க கிட்ட இதே நான் ஒரு நேரடி சவால் வைக்கிறேன். நாங்குநேரி சம்பவம் பத்தி நீங்க எத்தனை பேர்ட்ட பேசிருக்கீங்கன்னு எடுங்க. தலைப்பு போட்டு தம்ப்நெயில் போட்டு எவ்வளவு சம்பவம் நீங்க எடுத்திருக்கீங்க நீங்க எடுங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்தையும் சொல்றேன் சார், தெரியப்படுத்துறேன். ஆமா, எடுத்து நீங்க உங்களுக்கு எடுத்து நீங்க போட்டு நாங்க இத்தனை விஷயம் நாங்குநேரி பேட்டில் மட்டும் நாங்க இவ்வளவு தமிழில் போட்டு இவ்வளவு டிபேட் நாங்க பண்ணியிருக்கோம் சொல்லுவோம். இன்டர்வியூஸ் கண்டிப்பாக அது சம்பந்தமாக எடுத்திருக்கோம் சார். அதுல நடந்திருக்கிற தவறுகளே பேசியிருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்தோம்னா அப்ப இதன் மூலமாக இப்போ இவங்க திராவிட இயக்கங்கள் தரப்புல இருந்து இப்போ இந்த கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்கன்னா அப்ப அவங்க என்ன மனோபாவத்தோடு வைக்கிறாங்க, இதை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு அரசியல். நான் உங்களுக்கு வேற சொல்றேன். நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்னா இந்த செய்தி ஆக்வர்டா எழுதப்பட்டிருக்கு, ஓகேவா? அது தலைப்பு தான். செய்தி கூட ஒழுங்கு பாரு, நான் செய்தி முழுசா படிச்சேன். செய்தி வந்து அந்த சென்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிருக்காங்க. தலைப்பு போடும்போது அக்கண்ணா வச்சுட்டாங்க, ரொம்ப ஆக்வர்டா போச்சு. அது எல்லாருமே கண்டிக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் மட்டும் இல்ல, அமைச்சர் உதயநிதி மட்டும் இல்ல, எம்பி கனிமொழி மட்டும் இல்ல, ஜவாஹிருல்லா மட்டும் இல்ல, எல்லாரும் தினமலருடைய எடிட்டரே கண்டம் பண்றாங்க. எல்லாருமே கண்டம் பண்றாங்க. அது ஓரமா இருக்கட்டும். அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசுறாரு. அந்த மாதிரி மதுரை மாநாட்டில் ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, தன்னுடைய பொண்டாட்டியை காணுமா. இப்போ என்னங்க பண்ணணும் அப்படின்னோடனே எல்லாரும் வந்து ஒரு பேரை சொல்றாங்க, அவரை விமர்சிக்கணும், அவரை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு இன்னொரு பேரை சொல்றாங்க, முன்னாள் அமைச்சர் பேரை சொல்லி. அந்த முன்னாள் அமைச்சர் மறுநாள் பேட்டி கொடுக்குறாரு. நீ ஒழுக்குமா, அது ஒழுக்குமா, இது ஒழுக்குமா, அதை பத்தி பேசுவா, இதை பத்தி பேசுவான்னு அதை வந்து வெளியில சொல்ல முடியாது. நான் எவ்வளவு ஜாடமாடியா பேசுறேன்னு நீங்க பாத்துக்கோங்க. அப்ப இந்த அரசியல் வந்து யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? இப்ப நீங்க இவ்வளவு பேசிட்டு நான் ஒரு பத்திரிகையாளர்னா நீங்க என்ன பேசுனீங்கன்னு வெளியே சொல்ல முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இதை நீங்க பொது வழியில பிரஸ் மீட்ல பேசிட்டு அமைச்சர் உதயநிதி வந்து இதுல பொது மேடையில பேசுறாரு, அமைச்சர் ஜெயக்குமார் பிரஸ் மீட்ல பேசுறாரு. இந்த ரெண்டையுமே என்னால சொல்ல முடியல. நீங்க அரசியல் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நீங்க மத்தவங்களை அப்புறம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது சரியா? இது நீங்க அரசியல் எந்த இடத்துல வச்சிருக்கீங்க?
அப்புறம் அரசியல் தான் இதை தக்க வைக்குது, அரசியல் தான் ஜாதியை கொண்டாடுது, அரசியல் தான் ஜாதியை தக்க வைக்குது, அரசியல் தான் ஜாதியை தூண்டி விடுது. அப்புறம் அரசியல்வாதிகள் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க, ஓஹோ அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத, பார்ப்பனியம், ஆரியம், வந்தேரியம், சனாதனம். இல்லை, ஆனால் இந்த இடத்துல திராவிடம் குறித்துன்னு பார்க்கும் பொழுது திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இல்லாமல் இருந்திருந்ததுன்னா இப்போ இருக்கிற இந்த சாதி கலவரங்களோ பிரச்சனைகளோ இதை விட இன்னும் மோசமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை வச்சுக்கிட்டா இன்னும் மோசமா வந்திருக்கலாம், இன்னும் நல்லா வந்திருக்கலாம். அந்த இடத்துல திராவிடம் அது வந்து திராவிடம்னு ஒண்ணு சித்தாந்தம் இல்லாம இருந்திருந்தா அப்படிங்கிறது இப்சன் பர்ஸை பத்தி பேசுறது ஒரு கற்பனை. அதனால நிலைமை இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம், நிலைமை இன்னும் மோசமா இருந்திருக்கலாம். ரெண்டுமே கலாம் தான் இருந்திருக்கலாம். இன்னும் அதனால திராவிடம் வந்ததுனால தான் நிலைமை இவ்வளவு பெட்டராச்சு அப்படின்னு ஒரு பார்வை, திராவிடம் வந்ததுனால தான் நிலைமை இவ்வளவு மோசமாச்சு அப்படின்னு ஒரு பார்வை. ரெண்டுமே இப்சன் பர்ஸ் தானே யார் கண்டா? இல்லை, இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று டீட்டெயில்டாக இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறவர் தொகுத்து ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க, நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து இப்போ நீங்கள் சொல்லிங்க, இப்போ இது மூலமாக நீங்கள் பார்ப்பனியம்னு சொல்கிறீங்க, இது மூலமாக ஒட்டுமொத்த இந்துக்களுக்குமே இது போய் சேருது இல்லையா, அந்த வகையில் இந்த நீங்கள் தவறாக சொல்கிறீங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த இடத்துல என்ன ஒன்று, அந்த விஷயத்தை, அந்த வர்ணாசிரமங்களோ அந்த விஷயத்தை இந்து மதத்துலேருந்து எடுத்துட்டா இந்து மதமே இங்கே விமர்சிக்கப்படாது, அந்த விஷயங்கள் இருக்கிறதுனால தான் ஆல்ரெடி இருந்த விஷயங்கள்ல இதெல்லாம் கொண்டு வந்து திணிக்கப்பட்டிருக்குன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த விஷயம் இருந்தது. இந்து மதம் பத்திலாம் ஸ்காலர்ஸ் பேசணும், நீங்களும் நானும் பேசக்கூடாது. இந்து மதம் பத்தி தெரிஞ்சவங்க பேசணும். உங்களுக்கு தெரியாது, எனக்கும் சுத்தமா தெரியும். அதனால நம்ம தேவையில்லாம அவ்வளவு பெரிய மார்க்ஸ் முல்லர் சொல்றாரு, குறைஞ்சபட்சம் 15,000 வருஷம் பழசு இருக்கும், 1500 வருஷம் இஸ்லாம், 2000 வருஷம் கிறிஸ்டியானிட்டி, 5000 வருஷத்துல ஆரம்பிக்கிறார் மார்க்ஸ் முல்லர். முதல்ல வந்து இந்து மதம் எவ்வளவு பழசு அப்படின்னு ஆரம்பிக்கும், முதல்ல ஆரம்பிக்கும் 5000 இயர்ஸா பழசா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்ல பார்த்தா 10,000 இயர்ஸா இருக்குன்றார். அப்புறம் கொஞ்சம் இல்ல, அவர் கடைசியில் அவர் சாருக்கு முன்னாடி வந்து அவருடைய லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஹிந்துயிசம் வந்து அட்லீஸ்ட் இட் வில் பி 15,000 இயர்ஸ் பேக் அப்படின்றார். அதெல்லாம் நமக்கு சனாதனங்கிறது ஒரு பெரிய தத்துவம், ஒரு வாழ்வியல் தத்துவம், லைஃப் ஸ்டைல். அத மாதிரி ஒரு பிளெக்சிபிள், அத மாதிரி ஒரு விஸ்டம், அத மாதிரி ஒரு ஞானம், அத மாதிரி ஒரு தெளிவு கிடையாது. காலத்துக்கு 100 மாறி இருக்கு, நம்ம ஊர்லயும் மாறி இருக்கு. சனாதனத்துல முன்னாடி இருந்தது ஒன்ன பிடிச்சு நிப்பீங்கன்னா திமுகலையும் அதிமுகலையும் தமிழ்நாட்டிலையும் முன்னாடி இருந்த யாரு என்ன சொல்வீங்க? நம்ம டே பை டே இன்னைக்கு என்னங்கிற நீங்க பேசுங்க, இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க பேசுங்க. இன்னைக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கோம், கான்ஸ்டிடியூஷன் பேசுங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் இல்லைன்னு சொல்லுங்க, இந்தியால கான்ஸ்டிடியூஷன் இல்லைன்னு ஒத்துக்கங்க. ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் வருத்தப்படுங்க, மத்திய ஆட்சியாளர்கள் மாநில ஆட்சியாளர் கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல சார், இவ்வளவு வருஷம் கழிச்சு 75 வருஷம் கழிச்சு எங்கள்கிட்ட மனு தர்மதாசா வாழ்ந்துட்டு இருக்கு, நீங்க வெக்கப்படுங்க. நீங்க சொல்றீங்க நாங்க தான் நிலைநிறுத்தணும்னு, அப்புறம் நீங்க சொல்றீங்க ஏதாவது கெட்டு போச்சுன்னு. ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும். ஜாதியை ஒழித்தார் பெரியார் சொன்னாங்களா இல்லையா? ஜாதி ஒழியல, அப்ப பெரியாரை சனாதனம் வென்று விட்டதா? ஜாதியை ஒழித்தாரா இல்ல ஜாதிய விஷயம் கட்டுப்படுத்தினாரா? என்ன சொன்னாரு பாருங்க, இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க போய் பாருங்க, போய் என்னைக்காவது பேச்செல்லாம் கேட்க பழங்க, யாராவது ஒரு பேச்செல்லாம் முழுசா படிக்க பழங்க, போய் கேட்க பழங்க. ஜாதியை ஒழித்தார்னு சொன்னாங்களா? நீங்க போய் பாருங்க பாஸ், திரு வீரமணியோட ஸ்பீச்ச பாருங்க, திரு சுப்பிரமணியோட ஸ்பீச்ச போய் பாருங்க. ஒழிக்க போராடுறார், ஒழிக்க முயற்சி பண்றார், ஒழிக்க ட்ரை பண்றாருன்னு சொன்னாங்களா? ஒழித்தார். நாங்கள் வந்து இப்ப தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்க வந்த பிறகு தமிழர்களுக்கு எழுத படிக்க சொன்னாரா? படிக்க வைத்து திராவிட இயக்கம் தான் சொல்லியிருக்காரா இல்லையா? அது மாதிரி யாரும் படிக்கலையா சார்? திராவிட இயக்கம் 100 வருஷம், ஆமாவா? 100 வருஷம் சரிங்களா? அதற்கு முன்னாடி தமிழர்கள் படிக்கல, எழுத்துறி படிப்பெல்லாம் இருந்தாங்களா? ஆனா எல்லாரும் ஆதிச்சநல்லூர் பெருமை பேசுறீங்களே, ஒரு நிமிஷம் கேளுங்க, ஏங்க காது கொடுத்து. ஆதிச்சநல்லூர் கீழடியிலையும் நம்ம வந்து குயவர்களுடைய பானையை பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன பிராமணர்கள் பார்ப்பனியமும் வந்தேரியும் ஆடியர்கள் செஞ்சதா? அப்புறம் பானையில எழுத்து இருக்குன்னு நம்ம சந்தோஷப்படுறோம், ஏதோ 3000 வருஷம் பழசுன்னு கிளைம் பண்றோம். அப்ப பெரியார் வந்ததுக்கு பிறகு 3000 வருஷம், பெரியார் 3000 வருஷம் பழசா? எனக்கு முரண் தெரியலையா உங்களுக்கு நீங்க பேசுறதுல? நாங்க வந்தப்பதான் படிக்க வச்சோன்றீங்க, 3000 வருஷம் முன்னாடியே எங்களுக்கு எழுத்தறிவு இருந்துச்சுன்றீங்க. அப்புறம் எப்படி எழுத்தறி பார்ப்பனர்கள் சொல்லியிருக்கீங்களா? அப்ப கீழடி வந்து பார்ப்பனிய நாகரிகமா? ஆதிச்சநல்லூர் பார்ப்பனிய நாகரிகமா? தமிழர் நாகரிகம் சொல்றோம்ல, எப்படி? இல்ல அதுதான் சார், இப்ப நான் முன்னாடி சொன்னது மாதிரி அதுதான், அப்படி இருந்த ஒரு சமுதாயத்துல வந்து திணிக்கப்பட்டது தான் இந்த விஷயம். அதுக்கப்புறம் மாறின ஒரு விஷயம், அதுக்கப்புறம் இந்த திராவிடம் வந்து திரும்ப எதுக்கப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆரியர் வருகைக்கு பிறகான ஆரியர் எப்ப வந்தாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆரியர் வருகை பத்தி ஆரியர் கைபர் பால் சும்மா சொல்லிட்டு போய் அம்பேத்கர் என்ன சொல்லிருக்காரு போய் பார்த்துவாங்க ஆரியர் பத்தி. சும்மா ஏதாவது டைம் பாஸ் எங்கேயாவது படிச்சு சொல்ல வேண்டியது. அம்பேத்கர் ஏற்கிறீங்களா இல்லையா? அம்பேத்கர் நீங்க ஏற்கிறீங்களா இல்லையா? அம்பேத்கர் அண்ணன் திருமாவளவன் ஏற்கிறாரா இல்லையா? இருக்கிறார்ல. அம்பேத்கர் ஆரிய திராவிட சித்தாந்தம் பத்தி என்ன சொன்னார் நீங்க எடுத்துக்கோடு.
ரங்கராஜ் பாண்டே விட்டுருங்க, ரங்கராஜ் பாண்டே விட்டுருங்க. அம்பேத்கர் ஆரிய திராவிடம் அந்த அந்த கருத்து ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல அப்ப சனாதனம் அப்ப எங்க இருந்து எந்த வரலாற்று தர முடியாதுங்க. அப்ப எங்க இருந்து அது வருதுன்ற ஒரு பாயிண்ட் இங்கேயே இருக்குதுங்க. எல்லா நான் சொல்ல பாருங்க, நல்லது எங்க இருக்கோ அங்கதான் பொல்லதும் இருக்கு. ராமன் எங்க இருந்தாலும் அங்கதான் ராவணன் இருக்கு. ராமர் இருந்த காலத்துல ராவணன் இருக்கிறான். நல்லதும் நம்மகிட்ட தான் இருக்கு, கெட்டதும் நம்மகிட்ட தான் இருக்கு. நீங்க பழி போடுறதுக்கு ஆள் தேடுறீங்க, உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறீங்க. தமிழர்கள் சிறப்பாக செய்தார்கள், தமிழர்கள் தவறு செய்தார்கள். நம்ம நல்லது செஞ்சோம், நம்ம தப்பு, ரெண்டுமே நம்மகிட்ட இருந்திருக்கு. அது நாம சரி பண்ண வேண்டிய விஷயம். உங்களுக்கு பழி போடுறதுக்கு ஒரு ஆள், நல்லது செய்யும் போது நீங்க. ஓகே, இப்போ இதன் மூலமாக இப்போ இந்த இடத்துல கூட தினமலரை குறிப்பிடுறாங்க, சொல்றாங்க, விமர்சிக்கிறாங்கன்னா ஒரு கடந்த கால செய்திகளையும் இந்த இடத்துல இப்போ திருப்பி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இப்போ ஒரு மேற்கோள் காட்டி பேசுறாங்க. இப்போ அந்த விஷயத்துல கூட நிறைய செய்திகள்ல தவறாக சொல்றது, இல்லை அவதூறாக சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு கண்டினியூஸான ஒரு பார்வை இருக்கு, கண்டினியூஸான அவங்களோட செயல்பாடுகள் இருக்கு. இதற்கு பின்னணியில் அந்த மனோபாவமா அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. தவறான செய்திகள் போடாத ஒரு பத்திரிகை சொல்லுங்க, தவறான செய்தி போடாத ஒரு யூடியூப் சேனல், சேட்டலைட் சேனல் சொல்லுங்க, ஒரு சேனல் சொல்லுங்க. சார் இந்த சேனல்ல அநேகமா நான் வந்து தூர்தர்ஷனுக்கு தான் கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு இடம், அது கூட கொடுக்க முடியுமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. பட் வேணா போனா போது தூர்தர்ஷனுக்கு வேணா தவறான செய்தி போடாத ஒரே சேனலும் கொடுக்கலாம். தவறான செய்தி போடாத, மிஸ்யூஸ் பண்ணாத ஒரு எல்லா சேனலும் தமிழ் எல்லாம் நீங்க போய் பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சேனலுடைய தமிழ் எல்லாம் பாருங்க. அவதூறு, அருவருப்பு, ஆக்வர்ட்னஸ், ஆபாசம் எது இல்லைன்னு சொல்லுங்க, எது இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க யூ நேம் எனி சேனல். நீங்க சோசியல் மீடியால தானே பூரா எல்லாரும் பரப்பிட்டு இருக்கீங்க. சோசியல் மீடியால போய் பாருங்க, எது தப்பா இருக்கு. அதுக்கு என்ன மனோபாவம் காரணம்? தினமலர் தப்பா போச்சுன்னா அதுக்கு வந்து பார்ப்பனிய மனோபாவம் காரணம். மற்ற பேப்பர், மற்ற சேனல்லாம் ஓகே. இப்போ இந்த விஷயத்துல பர்டிகுலரா உங்களுடைய ஒரு கருத்தாக இதற்கு எதிர்கருத்துகள் பேசுறவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களுக்கு பதிலாக நீங்க சொல்லிக்க நினைக்கிறது? எனக்கு இதுல ஒன்றும் கருத்து கிடையாதுங்க. நான் வந்து ஒரு அப்சர்வ் பண்றேன், உள்ளதை நான் வந்து தட்டில் எடுத்து மக்கள் முன்னாடி வைக்கிறேன். தினமலருடைய 2 எடிஷன் சேலம் ஈரோடு போட்டது தலைப்பு ரொம்ப ஆபாசம், அருவருப்பு, ஆக்வர்ட். அந்த செய்தியில ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு பின்னணியில ஒரு தலைமை ஆசிரியருடைய ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் குரூப்ல பெற்றோர்களுக்கு அனுப்பின மெசேஜ் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தலைமை ஆசிரியர் அவர். அதை இவங்க போட்ட போது ஆக்வர்டா போட்டு டெலிவரி பண்ணிட்டாங்க. அதை நான் ஏற்கல, தினமலர் நிர்வாகம் ஏற்கல, யாருமே ஏற்க முடியாது. இது வந்து திமுகவுக்கும் தினமலருக்கும் ஆகாதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. தமிழக முதலமைச்சர் சொன்னது 100% சரி, ஏற்கவே முடியாது. அதுல திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் படிக்க வச்சாங்க அப்படிங்கிறதும், சனாதனத்துடைய நீட்சி இந்த சிந்தனைங்கிறதும் மட்டும் நான் முரண்படுறேன். அப்படி நம்ம பழி போடுறதை ஏற்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெருமைக்கும் காரணம் யாரோ அவர்கள் தான் சிறுமைக்கும் காரணம். அது நீங்க திராவிடம்னு வச்சாலும் பார்ப்பனியம்னு வச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லா பெருமைக்கும் காரணம் பார்ப்பனியம், எல்லா சிறுமைக்கும் காரணம் பார்ப்பனியம் சொல்லிட்டு போங்க. எல்லா பெருமைக்கும் காரணம் திராவிடம், எல்லா சிறுமைக்கும் காரணம் பார்ப்பனியம்ங்கிறது முரண்பட்ட பார்வை. அப்போ இந்த இடத்துல நான் அந்த திட்டத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். அப்போ இப்படியான ஒரு விஷயம் இருக்குன்னா திட்டம் நடைமுறைப்படுத்த முன்னாடி சில ஆய்வுகள் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, இல்லை பண்ணுவாங்க. அந்த பேசிஸ்ல அப்போ இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணாம விட்டாங்களா? பர்டிகுலர் அந்த திட்டத்தை வச்சு ஒரு 3 மாசத்துல 6 மாசத்துக்குள்ள இதுல ஒரு தெளிவு கிடைக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒன்று வகுப்பு நேரத்தை முன்னாடியே கொண்டு வருவாங்க, இல்லாட்டி வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டே ஒரு சர்க்குலர் அனுப்புவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா ஒரு 8 to 9 தான் ஸ்கூல் டைம். ராத்திரி குழந்தைங்க வந்து சாயந்தரமா வந்து ராத்திரி ஒரு 8-9 மணிக்கு சாப்பிடுவாங்க குழந்தைங்க, சரிங்களா? சாப்பிட்டு காலைல சீக்கிரம் தூங்கிடுவாங்க. இப்போ 12 மணி நேரம் குழந்தைங்க சாப்பிடாம இருக்கும். அப்போ குழந்தைங்கள வீட்டில் நார்மலாகவே சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க, சரிங்களா? ஏன்னா இது யாருக்கு இந்த சாப்பாடுன்னு சொல்லுங்க? 12ஆம் கிளாஸ் பையனுக்கா? 11ஆம் கிளாஸா? 10ஆம் கிளாஸா? எத்தனை வகுப்பு வரைக்கும் தெரியுமா? 1லேருந்து 5 வரைக்கும். 5ஆம் கிளாஸ் குழந்தையோடைய வயசு 10 வயசு குழந்தைய நம்ம வந்து பட்டினி அனுப்ப மாட்டோம், சரிங்களா? அதுக்கு கீழே 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும், சரிங்களா? அப்போ 1ஆம் கிளாஸுக்கு 5 வயசு, 10ஆம் கிளாஸுக்கு 5ஆம் கிளாஸுக்கு 10 வயசு. அப்போ நம்ம பட்டினி அனுப்ப மாட்டோம். எந்த அம்மா நீங்க அனுப்ப சொன்னாலும் உங்க வீட்டம்மா அனுப்ப மாட்டாங்க, சரிங்களா? அப்போ இது ஒரு சேலஞ்ச். அப்போ நம்ம வந்து எப்படி தேர்வு நேரங்களில் கேள்வித்தாளை படிக்கிறதுக்குன்னு ஒரு 15 minutes முன்னாடியே டைம் கொடுக்குறாங்களோ, அதை மாதிரி ஸ்கூல் அவர்ஸையே முன்னாடி மாற்றிடலாமா? 8 மணிக்கு ஸ்கூலு, 7:30 மணிக்கு ஸ்கூல் மாற்றிடலாமா? இல்லை ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் அனுப்ப வேண்டிய டயத்தை முன்னாடி மாற்றிடலாமா? ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரும்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் ஏ ரியல் சேலஞ்ச் ஆக்சுவலாக. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடாம அனுப்ப முடியாது, அதுக்கு அங்கே போய் தான் சாப்பிடணும். இட்ஸ் எ சேலஞ்ச். ஸோ இப்போ பல்வேறு மாநிலத்திலாக இருக்கட்டும், தேசிய அளவிலாக இருக்கட்டும், பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.